ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய நியூ திங்க் கிரியேட்டர் சேனல். இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் கண்டென்சர் ஆக்சுவலாக ஃபேன் ரன் ஆகிறதுக்காக ஃபேனில் யூஸ் பண்ணுறது. ஒன்று அதை ஃபேனில் போடுவோம், அப்படி வீணாகிடுச்சுன்னா தூக்கி கீழே போடுவோம். அப்படி கீழே போடுற அந்த கண்டென்சர் எடுத்து தான் இன்றைக்கி அதுக்குள்ளே என்ன இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பார்க்க போகிறோம். இந்த கண்டென்சருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இதுலேயே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபேன் கண்டென்சர் ஒன்று எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம மிஷினை எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு உனக்கு இந்த மிஷினாடா? அது ஒன்றுங்களா, இது ஒரு சின்ன தேவைக்காக தான் வேணும், அதுக்காக தான் மிஷினை காட்டணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் நம்ம கட் பண்ண போகிறதில்ல, அதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். என்னதான் சொந்தமாக மிஷின் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா. இப்போ அதை கட் பண்ணுறதுக்காக கட்டிங் பிளேயர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது எப்பவுமே நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒயர் முனையில் கையை வைக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்டென்சரில் எப்பவுமே சில டைம் வந்து நல்ல கண்டென்சராக இருந்ததுன்னா அதில் சார்ஜிங் இருக்கும். அது மாதிரி டைமில் சார்ஜிங் இருக்குள்ளே நம்ம கையை வச்சோம்னா அது நம்ம கையில் கரண்ட் அடிக்கும், ஷாக் அடிக்கும். அதுக்காக நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 ஒயர்னுடைய முனையும் டச் பண்ணணும். இது மாதிரி அது மாதிரி டச் பண்ணோன்னா அந்த கண்டென்சரில் இருக்கிற சார்ஜர் வந்து போயிடும், ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகும். அதாவது சார்ஜ் இருந்துச்சுன்னா அது ஸ்பார்க் ஆகும். அது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் நீங்கள் கையை வச்சிங்கன்னா கரண்ட் ஷாக் அடிக்கும். என்றைக்குமே நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி நமக்கு சேஃப்டி முக்கியம். அதனால் அந்த மாதிரி கண்டென்சர் இருந்தால் இது மாதிரி முதல்ல ஷார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கையில் கரண்ட் அடிக்காது, இல்லைன்னா ஒரு ஷாக் லைட்டாக அடிக்கும். இப்போ நம்ம கட்டிங் பிளேயர் எடுத்து அந்த ஓரப்பகுதியை இது மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம சுற்றி கட் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற கண்டென்சரை வந்து ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை ஃபுல்லாக அந்த கப்பு மாதிரி இருக்கிறத கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி முன்பகுதியில் இருக்கிற அந்த வரும்பு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துட்டாலே போதும். உள்ளேருந்து நம்ம வெளியே இழுத்துடலாம். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எடுக்கிறதுக்கு. எப்பவுமே இது மாதிரி செய்யக்கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஏன்னா அந்த வரும்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம கையில் சில டைம் பட்டுரும். ஏன்னா அது அலுமினியம் இது. அது நம்ம கொஞ்சம் என்ன கூட நம்ம கையில் பட்டு காயமாயிடும். அதனால் எதை செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். பட் இது வந்து நான் இது மாதிரி பண்ணலாம், இதுக்குள்ளே எப்படி இருக்குன்றது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உள்ளே என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்குங்க. இப்போது அதை மேலே இருக்கிறத எடுத்துட்டோம். இப்போ அந்த ஒயர் இப்போ உள்ளே இருக்கிறத லைட்டாக வெளியே எடுப்போம். ஓகே, இப்போ அதை நம்ம வெளியே எடுப்போம். என்னடா இது தனியாக கையில் வந்துடுச்சு, போச்சா? சரி பரவாயில்ல, அதை தூக்கி வச்சிடலாம். ஒரு கம்பி மட்டும் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்குது, அதை பிடிச்சி இழுக்கலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, பட்டு ஓகே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். மேலே தான் அலுமினியம் கோட்டிங்கில் அந்த ஷீல்டு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு இருக்குது. இப்போ இந்த அலுமினியம் கப்பு மாதிரி இருக்கிறத பாருங்கள், இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பிவிசியில் மேலே ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேலே அலுமினியம் ஷீல்டு இருக்குது, அதில் வந்து எதுவும் கரண்ட் எதுவும் பற்றக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக அந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கை நம்ம லைட்டாக உடச்சி எடுத்துடலாம். நான் முதல்ல சொன்னது தான், எதை செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். ஆமாம், இவன் என்ன பண்ணுறான்? இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ரஃப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ரொம்ப திக்னஸ் இல்லை. பட் ஆனால் உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நீ மிஷினாலே கட் பண்ணிருக்கலாமேடா. இப்போ பாருங்கள், அதை எடுத்துட்டோம் உடச்சி. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த பேப்பர் ரோலுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேப்பர் ரோல் மாதிரி சில்வரில் பேப்பர் ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இந்த பிளாஸ்டிக்கும் கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு கம்மு மாதிரி ஒன்று சுற்றி பேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதையும் எடுத்துட்டோம் நாம். இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே எப்படி இருக்கு. இதில் தான் வந்து கரண்ட் வந்து சார்ஜ் ஏறுது. இந்த பக்கம் ஒரு ஒயர் கொடுத்துருந்தாங்க, இந்த பக்கம் ஒரு ஒயர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் அதை தான் பிரிச்சிட்டோம். இப்போ இந்த ஒயரையும் கட் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோல் மாதிரி இருக்கும்.
இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேப்பர் ரோல் மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பிரித்தோம்னா அழகாக இது மாதிரி பிரிஞ்சு வரும். பட் அது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா சில டைம் கம்மு மாதிரி நல்லா பிடிச்சிருக்கும், ஓரமும். அதனால் ஓரப்ப வரையும் கரெக்டாக வராது. நான் அதுக்காக என்ன பண்ணேன், ஏற்கனவே மிஷின் காட்டினீங்களா, அதில் அந்த ஓரப்பகுதியில் இருக்கிற அந்த கம்மு மாதிரி இருக்கிறத லைட்டாக வெட்டிட்டேன். அதனால தான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சின்னதாக பார்த்தா தெரியும். பட் அது இருந்தாலும் பிரித்து எடுக்கலாம். கொஞ்சம் அந்த ஓரம் அடிக்கடி ஒட்டிக்கும், அதை நம்ம லைட்டாக பிரித்து விட்டு தான் எடுக்கணும். பட் இது மாதிரி சைடில் நம்ம மிஷினால் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதுவும் ஆரம்ப ஸ்டேஜில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே ரோல் வெளியே வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட் வருது பாருங்கள். அந்த பேப்பரு ஒரு சில்வர் பேப்பர் மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. இதை பார்த்தா நம்ம ஏதாவது வீட்டுக்கு டெக்கரேஷன் அது மாதிரி கூட இந்த பேப்பரில் பண்ணலாம் போல இருக்குது. அது மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பேப்பரு. இந்த பேப்பரில் தான் இந்த கண்டென்சர் ஒர்க் ஆகுதுன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்துக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.